இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. ஐ பிலீவ் இன் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுவாங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்க முன்னாடி. ஸோ வித் தட் கிராட்டிடியூட், என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஒரே பிராண்டில் 10 பேர் வாங்கியிருப்பாங்க. அதில் 5 பேருக்கு ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், 2 பேருக்கு ஒரு நியூட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு 3 பேருக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் இட்ஸ் அ சர்வீஸ் இண்டஸ்ட்ரிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுறது ப்ராடக்ட் வீடியோ. என்னோட கன்சல்டிங் செஷன் இட் வில் பி ஒன்-ஆன்-ஒன் செஷன், ஜஸ்ட் யூ அண்ட் மீ. உங்களோட ஃபேமிலி யாரில் இருக்காங்க, உங்களோட இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் எதுக்காக இதை வாங்குறீங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன இதில் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுவோம். பொதுவாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணுறதுல. அப்புறம் யூடியூபே இட்ஸ் ரிசர்ச் பிளாட்ஃபார்ம். ஸோ பிராண்ட் ஏ பிராண்ட் பி ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, அதை வந்துட்டு கன்சல்டிங் பண்ணுவாங்க. இல்லாட்டி போர்ட்டிங் எப்போ பண்ணலாமான்னு கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். லெட் அஸ் ப்ரொசீட் வித் தட். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு ரேண்டமாக கிளைம் சப்போர்ட் வேணும்னு கேட்குறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்ககிட்ட மாத்திரம்தான் நீங்கள் கிளைம் சப்போர்ட் வாங்க முடியும். காரணம் என்னன்னா, எனக்கு உங்களோட டேட்டாவே தெரியாது. ஸோ கிளைம் சப்போர்ட்டுக்கு ரேண்டமாக எங்கேயோ வாங்கிட்டு எங்கிட்ட மெசேஜ் பண்ணாதீங்க, மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? இதை தான் சுற்றி இந்த டிஸ்க்ளைமரில் போட்டிருக்கிறேன். வித் தட் செட், லெட் அஸ் கெட் இன்டு த வீடியோ. நான் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி லான்ச் பண்ணும் போதே வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். பட் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஓகே, டுடே ஐ வில் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ திஸ் வீடியோ. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கன்சல்டிங் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குற முன்னாடி, அதாவது இந்த ரிசர்ச் ஃபேஸ்லேயே கன்சல்டிங் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போட்டிங் அப்போ ஒரு சில பேர் பண்ணுவாங்க. லெட் அஸ் கெட் இன் டு லேர்னிங் மோர் அபவுட் ஸ்டார் ஹெல்த். ஓகே, ஸ்டார் ஃப்ளெக்ஸின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி, இந்த ஸ்டார் சூப்பர் ஸ்டாரில். அது வந்து இந்த வீடியோட எண்டை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டார் சூப்பர் ஸ்டாரோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். எந்த ஒரு சேல்ஸ் ப்ராசஸும் கிடையாது. ஐ ஹவ் நோ ஸ்பேம் பாலிசி. அதனால உங்களை நான் என்னோட சேனலில் எந்த வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும்னு நான் சொல்லலை. புரிஞ்சுட்டிங்களா? இது வந்து உங்கள் ரிசர்ச்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் எகெயின். பட் எனிவே, someone who chooses us, you will get a real human support for lifetime. ஓகே, அவேர்னஸ் பாட்டை சொல்லிடுறேன். நான் ரொம்ப விரும்பி ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம்னா, ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட்டில் இருப்பாங்க. மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்ததுக்கு அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கவே முடியாது. அதனால முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. Let us get into Star Health Star Superstar ஃபீச்சர்ஸ். இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு வந்துட்டு அப் டு சம்ம ஷூட் உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. எனி ரூம், அதாவது ரூம் ரெண்ட்டில் எந்த கேப்பிங் கிடையாது. நீங்கள் ப்ராப்பரான பேஸ் ப்ராடக்ட்டை வாங்கினீங்க அப்படின்னா ரூம் ரெண்ட்டில் எந்த கேப்பிங் கிடையாது. அட் ஆக்சுவல்ஸ்னு சொல்லுவாங்க. அதை ஐசியூ சார்ஜஸ் ஆகட்டும், எதுவாக இருக்கட்டும், அப் டு சம்ம ஷூட் கவர் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் திங், கியூமுலேட்டிவ் போனஸ். ஒரு 4-5 வருஷமாகவே யார் நிறைய போனஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு காம்படிட்டிவாக அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த 50% ஆஃப் சம் அஷ்யூர்ட் ஈச் கிளைம் ஃப்ரீ இயர் அப் டு சம் அஷ்யூர்டுக்கு வந்து பேஸ் ப்ராடக்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதாவது நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் 10 லேக் வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் 15 லேக் ஆகும். 3வது வருஷம் ரினிவல் பண்ணும்போது 20 லேக் ஆகும். அதோட நின்றும். ஓகேவா? 2 வருஷம் வரைக்கும், 3வது ப்ரீமியம் ரினிவல் பண்ணுற வரைக்கும் 50% ஆஃப் சம் அஷ்யூர்ட் உங்களுக்கு எவ்ரி கிளைம் ஃப்ரீ இயரில் உங்களுக்கு கிடைக்கும். எகெயின், ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்சஸ். ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக்கே வந்துடுச்சு. ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. வாங்குறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் பிரச்சனை வரதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் வாங்கியிருக்கணும். ஓகேவா? அந்த 2 இயர் ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் வெயிட்டிங் பீரியடும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ வருது அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஆர்கன் டொனேட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸையும் கூட கவர் பண்ணிடுறாங்க. ஓகே, ஏஐ சும்மா உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி உட்கார வச்சு எல்லாரும் ஏதாவது சீண்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏஐ டிரைவன் ஃபேஸ் ஸ்கேன், லைக் மேபி இந்த ஆப் இஃப் யூ ஸ்கேன் உங்களோட வைட்டல் பேராமீட்டர்ஸ் லைக் ஹார்ட் ரேட், ஆக்சிஜன் சேச்சுரேஷன், ரெஸ்பிரேஷன் ரேட்டை அதேவே சொல்லிடுமா. மாதத்துக்கு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் டெலி கன்சல்டேஷனும் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வருஷத்தில் டெலி கன்சல்டேஷன்லாம் யார் யூஸ் பண்ணா, எந்த பிராண்டுமே யூஸ் பண்ணாங்க கூட எனக்கு ஐடியா இல்லை. ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் இஸ் ட்ரைங் தட் ஆல்சோ. பட் எகெயின், இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் நிறைய பேர் டாக்டர்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே ஏதாவது சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு சில பேர் வயசுனாங்க டாக்டர்கிட்ட போனால் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு ஹெல்த் செட் பேக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏஐ டிரைவன் எந்த ஒரு ஃபீச்சர், எந்த ஒரு ஆப்பில் எது பண்ணாலும் நீங்கள் அது ஒரு டேட்டாவை எடுத்துக்கோங்க. பட் ரியல் ஃபிசிஷியனோட டேட்டா தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வித் தட் செட், ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட். நான் இதை படிக்கணுமாவே எனக்கு பயமாக இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஹோம் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கவர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் சப்ளை ப்ரொவைடட் சர்டன் கிரைட்டீரியா ஆர் மென்ஷன்னு போட்டிருக்காங்க. அதனால இதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். வித் தட் செட், இதுக்கு வந்து தாராளமாக தைரியமாக நம்ம சொல்லலாம். டே கேர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 24 ஹவர்ஸ் மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இருந்தால் தான் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றிக்கும் கிளைம் கிடைக்கும் போது. கரெக்டாக? பட் டே கேர்னா என்னென்னா,
ஒரு சில கேட்ராக்ட் சர்ஜரி, ஒரு சில லேப்ரோஸ்கோபி சர்ஜரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர்னு பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரொசீஜர்னு ஒன்று ஆக்சுவலாக பண்ணியிருப்பாங்க. அது 2 ஹவர்ஸ்லையோ ஒரு ஹாஃப் டேலையோ முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கிளைம் கொடுப்பாங்க 24 ஹவர்ஸ் அட்மிஷன் இல்லாட்டியுமே. ஓகேவா? அதுதான் டே கேர் ட்ரீட்மெண்ட். டொமிஸ்லரி ஹாஸ்பிட்டலைசேஷன் விச் இஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு சில நேரம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ரூம் இருக்காது, அதனால் வீட்டில் வச்சு அந்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதுக்கு கிளைம் ரைஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நேரம் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கும், ஒரு சர்ஜரி முடிச்சிருக்கும், ஃபாலோட் பை தட் ஒரு வீட்டில் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்துட்டு இந்த டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷனில் கவர் ஆகும். இதெல்லாம் கண்டிஷன் சப்ளைங்க, நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா யூடியூப்பில் சொல்லும் போது வி ஹவ் டு பி வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். தட் இஸ் வை ஐம் ஸ்பீக்கிங் லைக் திஸ். மன்னிச்சுக்கோங்க. நாட் தட் ஐம் பிளேமிங் எனி ஒன் ஆர் எதையுமே கம்மியாக சொல்ல. நான் உங்களுடைய ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கிளைம் ரைஸ் பண்ணும் போது. ஆயுர்வேதாஸ் யுத்தா இது வந்து எல்லா கம்பெனிலையும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆயுர்வேதா சித்தா யுனானிக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்குறோன்ட்டு. இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மெயில் பண்ணி கேட்டுக்கோங்க, இந்த ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் நான் போகிறேன் இந்த சென்டரில், இது கிளைம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுப்போங்க. ஏன்னா இதுக்கு வந்து அவங்க ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. முக்கியமாக பார்த்தோன்னா 24 ஹவர்ஸ் மேலே அட்மிஷன் இருக்கணும், இந்த மாதிரியான க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியா இவங்க பாட்டு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ரீம்பர்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. முன்னாடியே மெயில் பண்ணி கேட்டுட்டு போங்க. இது எந்த பிராண்டாக இருந்தாலும் நான் இதை சொல்வேன். ஓகே, மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் கிளியராகவே போட்டிருக்காங்க. எந்த மாதிரியான இந்த ரோபாட்டிக் சர்ஜரி வாட் எவர் எந்த மாதிரியான இதை நாங்கள் கவர் பண்ணுறோங்கிற போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி இதை பார்த்துக்கலாம். எந்த மாதிரியான மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸை நாங்கள் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத கிளியராக ப்ரௌசர்லேயே டிஃபைன் பண்ணிட்டாங்க. ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் 90 டேஸு, போஸ்ட் 180 டேஸ். ஓகே, இது வந்து ஒரு சில கம்பெனியில் 120 டேஸ் கொடுக்குறாங்க ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன். ஒரு சில இது 180 டேஸ் எல்லா கம்பெனிலையும் கொடுக்குறாங்க போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். அதாவது ஒரு ஸ்கேனோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அந்த சர்ஜரியோ ப்ரொசீஜரோ கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடி 90 டேஸ்க்கு மேலே எடுத்ததையும் அதுக்கப்புறம் பண்ணுற அது ரிலேட்டடாக அந்த சர்ஜரி ரிலேட்டடாக பண்ணுற ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணி கிளைம் வாங்கிக்கலாம். அதுதான் மீன் பண்ணுறாங்க ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த காலத்துல தான் ரைடர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பைபாஸ் ரைடர் மாதிரி. அதுக்கப்புறம் ஆட் ஆன்ஸ்னாங்க. அப்புறம் ஆப்ஷனல் பெனிஃபிட்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற ஃபீச்சர்ஸை நீங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். எகெயின் லிமிட்லெஸ் கேர்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய கிரியேட்டிவிட்டி வந்து இட்ஸ் இந்த டிப். இதுக்கு மேலே நீங்கள் என்ன 2026 2027 எப்படி பார்த்த ஃபீச்சர்ஸாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃபர் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு கிளைம் மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் 10 லேக்ஸ் சம்மர்ஷூட்டாக வச்சுருந்தாலும் சரி, 20 லேக்ஸ் சம்மர்ஷூட் வச்சுருந்தாலும் அந்த கிளைம் அந்த ஒரு பர்டிகுலர் கிளைமுக்கு வந்து நான் லிமிட்லெஸ் கேர் யூஸ் பண்ணிக்கிறேன், எவ்வளோ லட்சம் வேணாலும் எனக்கு கிளைம் கேட்டால் நீங்கள் கொடுக்கணுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 20 வருஷம் பாலிசி வச்சுருந்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மாத்திரம் லைஃப் டைம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 10 வருஷம் வச்சுருந்தீங்களா, அது ஒரு தடவை மாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட்லெஸ் கேருங்கிற எக்ஸ்ட்ரா ரைடர் வாங்கினா மாத்திரம். ஸோ இவங்க இதை லான்ச் பண்ணாங்க. ஐ திங்க் ஸ்டார் ஒன்லி லான்ச் திஸ் இனிஷியலி. அதுக்கப்புறம் மற்ற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இதை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்கிறேன் நான், இந்த இதுக்கு மேலே நீங்கள் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸை நீங்கள் ஆஃபர் பண்ண போகிறீங்கன்னு தெரியல டு கம்பீட் இந்த மார்க்கெட். எனிவே 2 வருஷம் இதை வச்சுட்டு ஓடும். கேரண்டீட் போனஸ் இதுவுமே வந்து உண்மையாகவே எனக்கு தேவையான்னு தெரியல. இந்த எக்ஸ்ட்ரா ரைடரு, அதாவது இந்த 2 வருஷத்துக்கு மட்டும் தானே 50% சம்மர்ஷூட் வரும்னு சொன்னேன். நீங்கள் 5 லேக் வாங்கினா அடுத்த வருஷம் 7.5 லேக்ஸ் ஆகும், 10 லேக் வாங்கினா அடுத்த வருஷம் 15 லேக்ஸ் ஆகும். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேரண்டீட் சூப்பர் ஸ்டார் போனஸ் வாட் எவர் இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு எவ்ரி இயர் சம்மர்ஷூட் வந்துட்டு நீங்கள் ரினியூவல் பண்ண லிமிட்லெஸ் அக்யூமுலேஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, நல்லா இருங்க. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வித் தட் சார், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா அந்த மெட்டர்னிட்டி கவர்லாம் உங்கள் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடும். மற்றவங்க ஏதாவது வேணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு சாரி வாட் இஸ் ஹேப்பனிங் டு மீ. ஓகே, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி வச்சுருக்காங்க. பெர் டெலிவரி வந்துட்டு 24 months வெயிட்டிங் பீரியட் ஒன்று, 12 months வெயிட்டிங் பீரியட் ஒன்று. 24 monthsனா 50,000 ஆர் 1 lakh நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி 30,000 per டெலிவரி கொடுக்குறாங்க. எகெயின் அதில் வந்துட்டு நியூ பார்ன் கவர் ஒன்று கொடுக்குறாங்க, விச் இஸ் லைக் again you are paying extra for this. கரெக்டாக 5 lakh to 25 lakhs சம்மர்ஷூட் வந்து அந்த நியூ பார்ன் பிறக்கிற குழந்தைக்கு ஒரு 2 lakh கவர் கொடுக்குறோம். 50 lakh to 1 crore சம்மர்ஷூட் வச்சுருக்கு அப் டு 5 lakh கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த குழந்தை பிறந்து இந்த பாலிசி எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. எகெயின் ஆல் தீஸ் திங்ஸ் சொல்கிறது ஈஸி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எதையும் உங்களை வாங்க சொல்கிறேன்னு சொல்லி நான் தான் வாங்க சொன்னேன்னு சொல்லிட்டாதீங்க. ஏன்னா யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். மறுபடியும் சொல்லிக்கிறேன், பயமாக இருக்குது இதெல்லாம் ஒரு சில நேரம் சொல்லும் போது.
எகெயின் ரூம் ரெண்ட் மாடிஃபை பண்ணிக்கலாங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் ரெண்ட்டில் கேப்பிங் இல்லை, ஆனால் நான் அந்த ப்ரீமியம் கம்மி பண்ணுறதுக்காக எனக்கு சிங்கிள் ப்ரைவேட் ஏசி ரூம் கொடுங்க, சேட் ரூம் கொடுங்க, அந்த மாதிரி ரூம் ரெண்ட்டை மாடிஃபை பண்ணிக்கலாங்கிறாங்க. இது ஒரு சில பேர் மாத்திரம் அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். எகெயின் சம்மர் ஷூட் வந்துட்டு 5 lakhல ஆரம்பிக்குது, 7.5 lakh, 10 lakh, 15, 20, 25 அண்ட் இட் இஸ் கோயிங் டு அன்லிமிட்டட் சம்மர் ஷூட் வரைக்கும் போகுது. ஜோன் வைஸ் ப்ரீமியம் நிறைய கம்பெனிஸ் வந்து ஜோன் வைஸ் ப்ரீமியம் இல்லை, இவங்க வந்து ஜோன் இந்தியா வந்து 3 ஜோனாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு அந்த ப்ரீமியம் வந்து உங்களுக்கு டிஃபைன் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் பெங்களூரில் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும், ஒரு சர்ஜரிக்கு கோயம்புத்தூரில் ஒரு சார்ஜஸ் இருக்கும். அதனால அந்த ஜோன் வைஸ் ப்ரீமியம் ஜஸ்டிஃபைபிள் தான் வித் தட் சார். ஓகே, இன்றைக்கி ஏன் இந்த வீடியோ பண்ணேன்னா இந்த 3 ஃப்ளேவர், அதாவது ஸ்டார் சூப்பர் ஸ்டாரில் இருக்கிற ஃபீச்சர்ஸை நீங்கள் பார்த்தீங்க. அதுலேயுமே அந்த டயர் 2 டவுன், ஸ்மால் டவுன்லாம் இதை மார்க்கெட் பண்ணுங்கிறதுக்காக 3 ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 ஆப்ஷன்ஸ். அதாவது எசென்சியல், ப்ரிஃபர்டு, செக்யூர்னு சொல்லிட்டு. எசென்சியல் என்ன இருக்கும்னா, நான் குவிக்காக படிச்சிடுறேன். ஆல்ரெடி இருக்கிறது தான். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எசென்சியலில் ரூம் ரெண்ட்டில் கேப்பிங் வந்துடும், சிங்கிள் ப்ரைவேட் ஏசி ரூம் நீங்கள் வாங்கிக்கலாம். சம்மர் ஷூட் வந்து 5 lakh ஸ்டார்ட் ஆகுது. டே கேர் ப்ரொசீஜர், ஆயுஸ், ஆர்கன் டோனர் எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் கவர் ஆகிடுங்கிறாங்க. அன்லிமிட்டட் டிஸ்ட்ரேஷன் ஆஃப் சம்மர் ஷூட் இருக்குங்கிறாங்க. அப்புறம் ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட், டெலி கன்சல்டேஷன் ஆக்சஸ்லாம் இருக்குங்கிறாங்க. எகெயின் ப்ரிஃபர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இதில் ரூம் ரெண்ட்டில் கேப்பிங் இருக்காது இந்த ப்ரிஃபர்டு ஆப்ஷனில். அப்புறம் ஹெல்த் பூஸ்டர் ப்ரொவைட்ஸ் 100% ஆஃப் பேஸ் சம்மர் ஷூட் ஆஃப்டர் 7 claim free years. அதாவது ஹெல்த் பூஸ்டர்னு ஒரு அதுலேயே ஒரு ரைடர், அந்த ப்ரிஃபர்ட் வெர்ஷனில் ஒரு ரைடர் மாதிரி இருக்குது, அதாவது விச் இஸ் ஃபீச்சர் இருக்குது. 7 வருஷம் நீங்கள் கிளைம் பண்ணலை அப்படின்னாக்கா பேஸ் சம்மர் ஷூட்டை 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காது. அப்புறம் ப்ரீமியம் ரீஃபண்ட் பண்ணுறோங்கிறாங்க 5 claim free yearsக்கு அப்புறம். ஹானஸ்ட்லி இட் இஸ் காம்ப்ளிகேட்டிங் த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இட் செல்ஃப். ஓகே, இந்த ப்ரிஃபர்டு ஆப்ஷனில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். செக்யூரில் வந்து இது கொஞ்சம் எலைட் கிளாஸ் மாதிரி இருக்குது, அதாவது ஹையர் வெர்ஷன் ஆஃப் த 3 ஆப்ஷன்ஸ். ரூம் ரெண்ட்டில் கேப்பிங் கிடையாது. ஏர் ஆம்புலன்ஸ் எல்லாமே ஏர் ஆம்புலன்ஸ் கவர் இருக்குது, ஏர் ஆம்புலன்ஸ்க்கான கவர் இருக்குது. அன்லிமிட்டட் ரெஸ்டரேஷன் ஆஃப் சம்மர் ஷூட் எகெயின் இருக்குது. லிமிட்லெஸ் லாயல்ட்டி போனஸ் ஆட்ஸ் 100% ஆஃப் சம்மர் ஷூட் அட் எவ்ரி ரினிவல் ரிகார்ட்லெஸ் ஆஃப் கிளைம். வெயிட் பண்ணாமல் எவ்ரி ரினிவலில் 100% சம்மர் ஷூட் வந்துட்டு முதல்ல நிவாபு பால் அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி போனஸ் வந்து சம்மர் ஷூட் குட்டி போட்டுகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆப்ஷன் இருக்குது இதில். ஆப்ஷனல் ஆடன்ஸ் அவைலபிள் ஃபார் என்ஹான்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ். அந்த ஆடன்ஸை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு பேசிக்காக என்னென்ன சொல்லணுமோ அதை மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ வாங்குறதுக்கு முன்னாடியோ இல்லாட்டி போட்டிங் அப்போவோ கன்சல்ட்டிங் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கினதுக்கு அப்புறம் ஐ டோன்ட் நோ வாட் டு சே. கிளைம் சப்போர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ டூ இட் த்ரூ ஃபின்டெக் கம்பெனி. ஸோ 3 லேயர் ஆஃப் சப்போர்ட்ஸ் இருக்கும். அஃபீஷியல் வெப்சைட்லாம் வாங்குறதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஹியூமன் சப்போர்ட் இருக்கும் அஃபீஷியல் சைட்லையோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையோ. ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கன்சல்ட்டிங் தான் பண்ணுறேன். ஐ கனெக்ட் வித் த ரிலேபிள் பர்சன். ஸோ தட் இஸ் இட் கைஸ். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இஃப் யூ திங்க் யூ குட் ஒர்க் வித் மீ. ரேண்டமாக கால் பண்ணிவிட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நம்பரை சேவ் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ தட் மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைமில் நம்ம பேசிக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தெரியலனா எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் என்னோட கால் ரிசீவ் ஆக மாட்டேங்குது, அதனால சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. வித் தட் செட், நல்லா இருங்க. குட் லக் டு யூ. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோன்னு கிடையாது, எந்த வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்காதீங்க. அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் லைஃப் டைம் கிளைம் சப்போர்ட் பண்ணணும். நான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அதனால் ஒரே பிராண்டில் 10 பேருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் 5 பேருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 2 பேருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், 3 பேருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் வை ஐ வாண்ட் டு பி வெரி ரெஸ்பான்சிபிள். அதனால இதை சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர்லாம் கடைசி வரைக்கும். ஒரு ஜென்யூனான கன்சல்ட்டிங் வேணும், ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும்னா அதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.